ஹலோ ஹலோ சந்து தானே? ஆமா. சோமன் சார் ஆபீஸ்க்கு வந்துட்டாரா? இல்ல நீ அண்ணன் இன்னும் வரலையே. அவர் எங்கேயாவது போறேன்னு உன்கிட்ட சொல்லியிருந்தாரா? எதுவும் சொல்லலையா நீ? அண்ணன் என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போனதில்ல. நான் வேணா போய் பார்க்கவா? இல்ல வேண்டாம், வந்த உடனே ஃபோன் பண்ண சொல்லு. சரியா நீ வந்தோடனே பண்ண சொல்றேன். மா யார்கிட்டயும் சொல்லாம எங்கடா போன? இங்க உன் பொண்டாட்டி நிறமாசமா இருக்காங்கிறது உன் நினைப்புல இருக்கா இல்லையா? அவன் என்ன கூட்டிட்டு வரதுக்காக தான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருந்தான். வாங்க. நீங்க யாரு? பிரசவம் பாக்குறவ. பிரசவம் பாப்பீங்களா? இங்க எதுக்கு வந்தீங்க? அது சரி, இங்க எதுக்கு வந்திருக்கேன்னா பிரசவம் பார்க்க வந்திருக்கேன். யார் இந்த பொம்பளை? இவங்க என்னோட மாமியார். மாமியாரா? அப்ப சரி. சோமா, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என் பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோ. என்ன ஆக போகுது? அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. எத்தனை பிரசவம் பார்த்திருப்பேன். இங்க பாருங்க, இது ஒண்ணு அந்த காலம் கிடையாது. அந்த காலமா? நான் பார்த்த பிரசவம்லாம் நல்லபடியா தான் முடிஞ்சிருக்கு. சோமா, இவங்க இங்க இருந்தாங்கன்னா என் பொண்ணை கூட்டிட்டு கிளம்பிடுவேன். அப்படின்னா நீங்க 2 பேரும் கிளம்புங்க. இங்க பாருடி, இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவும் இல்ல. எங்க கூட கிளம்பி வா. எல்லா பெத்தவங்களும் சுகப்பிரசவத்துக்கு தான் எதிர்பார்ப்பாங்க. நீ என்னடனா ஆபரேஷன் பண்ண போறேன்னு கூட்டிட்டு போற. நான் கை வச்சாலே தாயும் செய்ய நலமா தான் இருப்பாங்க. வாமா போலாம், கிளம்பு. வேண்டாம் அம்மாடி. கிளம்புங்க, நம்ம போலாம். ஜானகி போங்க. என்னங்க, அந்த அம்மா வந்தது அத்தைக்கு சுத்தமா பிடிக்கல. அவங்க வந்தது எங்க அம்மாக்கு மட்டும் இல்ல, உங்க அம்மாக்கு உங்க அப்பாக்கு யாருக்குமே பிடிக்கலன்னு நல்லாவே தெரியும். ஆமா, அவங்க உங்க காதல் என்னமோ சொன்னாங்களே, என்னது? காலை விடுங்க. சொல்லு. நிஜமாவா? நான் 8 பேரை பெத்திருக்கேன். அப்பெல்லாம் விறகு எடுக்க மலை மேல ஏறி போவேன். முழுகாம இருக்கிறவங்க வேலை செஞ்சா சுலபமா குழந்தை பிறந்துரும். இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் எங்க வேலை செய்யறாங்க? வீட்டை பெருக்க மாட்டாங்க, தண்ணி எடுக்க மாட்டாங்க, அடுப்பு பக்கம் போவே மாட்டாங்க. ஆனா சுகப்பிரசவம் மட்டும் ஆகணும். தம்பி வாப்பா. விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், வெட்டி வேறு, அப்புறம் கொஞ்சம் கல்கண்டு. இதெல்லாம் நாட்டு மருந்து கடையில போய் வாங்கி வச்சுடு. அவங்களுக்கு பிடிக்கல போல. அப்புறம் ஒரு நாளைக்கு 2 தடவைன்னு அந்த நாட்டு மருந்த பால்ல கலந்து கொடுங்க. 8 மாசம் நிறுத்திடலாம். அப்புறம் நீங்க சொன்ன அந்த எண்ணெயை வச்சுதான் நானும் டெய்லி குளிச்சிட்டு இருக்கேன். சரிடா கண்ணா, நீ தைரியமா இரு, ஒன்னும் ஆகாது. ஏங்க சீக்கிரம் வாங்க. எங்க இருக்கீங்க? அடியே, ஒன்னதான். சோமா வீட்ல இருந்து ஏதோ சத்தம் கேக்குதுடி. ஐயோ, அந்த பொண்ணுக்கு பிரசவ வலி வந்துருச்சு போல. சீக்கிரமா போய் பாருங்க. அந்த டார்ச் எடுத்துட்டு வா. ஐயோ, என்னாச்சு? இவங்க அசைய மாட்டேங்கறாங்க. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்னு சொல்றாங்க. என்ன பிரச்சனை? இவங்களுக்கு என்ன தூங்க விடாம படுத்துனே வந்து சேர்ந்திருக்கீங்க. வந்ததுல இருந்து வேலை செய்யாம உட்காந்துட்டே இருந்தேன். அப்புறம் பொட்டுக்கடலை வேற கொஞ்சம் சாப்பிட்டேன், அதான் புடிச்சுக்கிச்சு.
சரி நீ ஒண்ணு பண்ணு, நீ போய் கொஞ்சம் ஜீரக தண்ணி கொண்டு வாயேன். நான் போய் எடுத்துட்டு வரேன். சரியாயிடும். ஏண்டா இந்த நோயாளிய வச்சுதான் அவளுக்கு நீ பிரசவம் பார்க்க போறியா? நீங்க செஞ்ச சாப்பாடு சாப்பிட்டு தான் எனக்கு இப்ப இப்படி ஆயிருக்கு. அளவில்லாம சாப்பிட்டா இப்படிதான் நடக்கும். அவளுக்காக மருந்து கலந்து சமைச்ச சாப்பாட்டையெல்லாம் இவங்க தான் சாப்பிட்டாங்க. கொஞ்சமா சாப்பிட்டேன். என்ன மருந்து? அந்த சத்து லேகியம். என்னடா என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்ல லைட்டா அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம். என்னங்க? ஐயோ இங்க வாங்க. ஆ என்னமா என்னால முடியல. தூக்கவள ஹாஸ்பிடல் கூட்டி போலாம். இதுக்கெல்லாம் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போவாங்க. மெதுவா பாத்துமா கூட்டிட்டு போய் பெட்ல படுக்க வைப்பா. போ, அம்மா கொஞ்சம் அமைதியா வாமா. சீக்கிரமா கூட்டிட்டு போங்க. போலாம். பாத்து கூப்பிட்டு சொல்லு. தேவனா எங்க இருக்கடா? பாத்து ஒண்ணு இல்ல பிரதமா. பயப்படாதம்மா. பாத்து மெது. படுத்துக்கம்மா, படுத்துக்க. அவ தலையை போடிடா. மெதுவா. பாத்து. ஒண்ணும் இல்ல பயப்படாத. எதுவும் பயப்படாத. ஷாலினி ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்துட்டு வா. போப்பா போ. சீக்கிரம் போ. போவாதீங்க. பயப்படாத. நீ அவ கூட நான் போய் எடுத்துட்டு வரேன். தைரியமா இரு. பயப்படாதம்மா. ஒண்ணும் ஆகாது. முடியலங்க. ஒண்ணும் பயப்படாத. நான் கூட இருக்கேன்ல. பயப்படாம இருமா. டேய் நீ சீக்கிரம் போய் உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வா. என் மருமக பக்கத்துல அந்த கழுவி மட்டும் தான் இருக்கா. சீக்கிரம் வா. லேட் பண்ணாத, சீக்கிரம் வா. என்னால முடியலங்க. ஷாலினி பயப்படாத. என்னால முடியல. நான் இருக்கேன், பயப்படாத. நாங்க எல்லாரும் இருக்கோம்ல. நான் இருக்கேன், அம்மா இருக்காங்க. அப்புறம் எங்க குழந்தை இப்ப பிறந்துரும்பா. நீ போய் துணி எடுத்துட்டு வா. ஷாலினி நீ தைரியமா இரு. சீக்கிரம் போய் துணி எடுத்துட்டு வா. ஷாலினி நான் இப்ப வந்துடுறேன். ஏய் சும்மா கத்திட்டே இருக்காத. பயப்படாதடி. அப்படிதான் வலிக்கும். நீயும் கொஞ்சம் முயற்சி பண்ணு. கத்தாம இருமா. அதோ அங்க இருக்கான் சார். அவனை விடக்கூடாது சார். சீக்கிரம் வாங்க. டேய் நான் எங்க தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ எங்க இருக்க? வந்துட்டியா இல்லையா? பாலத்துக்கு பக்கத்துல தான் இருக்கேன். போடா. ஏய் யாரா நீ? ஐயோ பைக் எடுத்துட்டு போறோம். பிடிங்க அவனை. சரிதமாயிருக்காமல் நீ உன் மனம் போலே திரிகிறாய் தருதலையா தரை மேலே. சரிதமாயிருக்காமல் நீ உன் மனம் போலே அவன் பைக்ல வந்துகிட்டு இருக்கான். ஓவர் திரிகிறாய் தருதலையா தரை மேலே. சிறகுகள் வானில் நீட்டி பர உயரமே. சதி இங்கே துரத்தியே வலி தொடரவே. உயர்ந்தவன் இறங்குவான் ஒரு நாள் புரியுமே. மதியின்றி இடிமடி வந்து விழுகவே. சரிதமாயிருக்காமல் நீ உன் மனம் போலே திரிகிறாய் தருதலையா தருமேலே. சரிதமாயிருக்காமல் நீ உன் மனம் போலே திரிகிறாய்
விடுகிறாய் தருதலையா கரை மேலே. மே ஐ கம் இன் சார்? கமன். மேல் இடத்துலேருந்து தினம் எனக்கு ப்ரெஷர் அதிகமாயிட்டே இருக்கு. ஒரு குற்றவாளியை பிடிக்க முடியலன்னா இவெல்லாம் எதுக்கு வேலையில் இருக்கான்? சரி உக்காருங்க. நீங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சார் அது மீடியாக்கு எந்த ரிப்போர்ட்டும் போயிடக்கூடாது, புரியுதா? நேற்று சேனல்ல என்ன பேசினாங்கன்னு கேட்டீங்களா? கேட்டேன் சார். போலீஸோட இன்எஃபிஷியன்சின்னு கிழின்னு கிழிச்சானுங்க. குற்றவாளியை சீக்கிரமா நீங்க கஸ்டடியில் எடுக்கணும். சார், இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்ல இருந்து அலெக்ஸை மாத்துறது நல்லதுன்னு நினைக்கிறேன் சார். வேற யார் இதை கரெக்டா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சார், சிஐ பிரதீப் குமார் கரெக்டா இருப்பாரு. ஓகே, கேரி ஆன். ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங். ரொம்ப நாள் ஆச்சு உங்க 2 பேரையும் பார்த்து. எங்க போயிருந்தீங்க நீங்க? ஆத்துக்குட்டியோட பையன் போலீஸ்ல மாட்டிக்கிட்டான், அது விஷயமா போயிருந்தோம். அந்த பையன் சின்ன தப்பு பண்ணிட்டான். என்னாச்சு? போலீஸ் கஸ்டடியில இருந்து தப்பிச்சிட்டான். நானும் அதை டிவியில் பார்த்தேன். மாத்துக்குட்டியும் அவன் ஒய்ஃப் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்ன பண்றது? ரொம்ப நல்ல பையன். விதி, வேற என்னத்த சொல்றது? இறந்து போன ஸ்டீஃபன் எனக்கு தெரியுமே. பெங்களூர்ல இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்டோட கம்பெனியில் சீஃப் கெமிஸ்டா இருந்தான். கம்பெனி வேலைகளை விட அவன் ரசிச்சு செஞ்சது ட்ரக் மாஃபியாவுடைய வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தான். அது தெரிஞ்ச அடுத்த செகண்டே அவனை கம்பெனி விட்டு தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கொச்சிக்கு போயிட்டான்னு சொல்றாங்க. சைதரடி, உங்களுக்கு அவங்கள தெரியுமா? இவன் ஒய்ஃப் தான் பெங்களூரில் ஃப்ளாட்டில் இறந்ததா எல்லாரும் சொல்கிறாங்க. சிலர் இவன் கொன்னதாகவும், சில பேர் அந்த பொண்ணே தற்கொலை பண்ணிச்சுன்னு தான் ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க. எப்படியோ அந்த கேஸ்லேருந்து அவன் எஸ்கேப் ஆகிட்டான். கஷ்டம். சின்ன வயசு பொண்ணுங்க விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப வீக் தான். நம்ம ஊரில் நிறைய பேர் இப்போ போதைக்கு அடிமையாயிட்டாங்க. ஆமாம். சரி, நான் கிளம்புறேன். எனக்கு ஒரு போர்டு மீட்டிங் இருக்குது. ஓகே, பார்க்கலாம். ஃபோனை எடுண்டா. ஹலோ. இல்லைண்ணே, இன்னைக்கு ஆட்டோ எடுக்கல. இல்லை, ஸ்கூல் வரைக்கும் கொஞ்சம் வந்திருக்கோம். நம்ம மாஸ்டர் பொண்ணோட அட்மிஷன் விஷயமா பேச வந்தோம். ஓகே. யாரு? நம்ம மாத்துக்குட்டி அண்ணன். ஓகே, நான் பார்த்துக்கிறேன். ஓகே. நீங்கள் சொன்ன மாதிரி நான் நியூஸில் பார்த்தேன். அப்புறம் சேனல் ரேட்டிங்காக கண்டதையும் காட்டுறாங்க தானே? உங்களுக்கு எங்கே ட்ரான்ஸ்ஃபர்? திருநெல்வேலிக்கு. அங்கே தான் ஏதாவது ஒரு ஸ்கூலில் என் குழந்தைய சேர்க்கணும். இப்படி திடீர்னு என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல ஃபாதர். ஆஃபீஸ் ரூமில் சீல் போட்டு கலெக்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிடைச்சிடும் மாஸ்டர். மாஸ்டர், அவர் நம்ம சிஎஸ்ஆர் தானே? நீங்கள் இங்கே டிசி வாங்கிறதுக்காக வந்தேன். என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர். கஸ்டடியில் இருந்த குற்றவாளி தப்பி ஓடிட்டான்ல சார். சார், அவன் தெரியாமல் பண்ணியிருப்பான். எனக்கு பதிலாக வந்திருக்கிற ஆஃபீஸர் கையில் அவன் மாட்டினான்னா கதை அவ்வளோதான்.